கையை தூக்குனா வலி, சைடில் கொண்டு போனால் வலி, பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலி, இல்லைன்னா நைட் இந்த பக்கம் திரும்பி படுத்தா அம்மை போடுற இடத்துல வலி. இதை தவிர ஷோல்டரை சுற்றியும் வலிக்கிறது, அது கொஞ்சம் கீழே ரேடியேட் ஆகிறது, மேலேயும் கொஞ்சம் வலிக்கிறது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. அந்த மாதிரி இருந்தால் அதுக்கான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அதை எப்படி வராமல் தடுக்கிறது, அது ஏன் வருது, எல்லாமே நான் சொல்லித்தரேங்க. ஓகேங்களா? இப்போ என்னன்னு கேட்டால், இதெல்லாம் மெயினாக இது என்ன கண்டிஷன்னா ஃப்ரோசன் ஷோல்டர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் பெரிய ஆர்த்ரைட்டிஸ்ங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டால், ஃப்ரோசன் ஷோல்டர்னால் டோட்டலாக எந்த சைடுமே முழுசாக வராததும் எல்லா சைடும் வலிக்கிறதும். அடசிவ் கேப்சுலைட்டிஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெரிய ஆர்த்ரைட்டிஸ்னால் ஒரு பார்ஷியலாக அஃபெக்ட் ஆகிருக்கிறது, ஒரு குரூப்ட் அப்டக்ஷன் ஆர் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகிருக்கிறது பெரிய ஆர்த்ரைட்டிஸ். இதை தவிர அடசிவ் கேப்சுலைட்டிஸும் ஃப்ரோசன் ஷோல்டரும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியான டேர்ம்ஸு. சரிங்களா? இதெல்லாம் மெடிக்கல் டேர்ம்ஸு. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. இது ஷோல்டரில் என்ன நடந்துச்சுன்னா, ஷோல்டரில் ஜவ்வுக்கு இடையில் சைனோவில் ஃப்ளூயிட்னு ஒன்று இருக்குது. அதில் HCl குளுக்கோசமின்லாம் இருக்கும். அந்த கண்டென்ட் இருக்க வேண்டிய நல்ல கிரீஸ் மாதிரி ஸ்மூத்தாக இருக்க வேண்டிய இடத்துல தேவையில்லாத நீர் கோர்த்துக்கிட்டு, நீர்னால் நல்ல நீர்னு நினச்சிக்காதீங்க. வெளியில் புண்ணான சீ பிடிக்கிற மாதிரி உள்ளே சீ பிடிச்சதாக கூட வச்சுக்கோங்களேன், தமிழில் புரியறதுக்கு. இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகிட்டு அதனால் ஜவ்வு ஒன்றோட ஒன்று ஒட்டி அப்புறம் ரேஞ்ச் ஆஃப் மோஷனையும் பவரையும் குறைச்சி அது உங்களை தொந்தரவு பண்ணுறது. அது ரேடியேட்டிங் பெயின்லாம் கொடுக்கறது. இங்கே பிரச்சனைனா இங்கே வலிக்குது, அம்மை போடுற இடத்துல இன்னும் கொஞ்சம் கீழே கூட ரேடியேட் ஆகுது. யூஸ்வலாக இந்த ப்ராப்ளம் டயபெட்டிஸ்னால் வருது, சுகர்னால் வருது. ஆனால் சுகர் இருக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக வருமானா சொல்ல முடியாது. சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் சுகர் இல்லைன்னா மோஸ்ட்லி கழுத்து எலும்பு தேய்மானத்தில் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டைலோசிஸில் இல்லைன்னா சர்வைக்கலில் பிரேக்கில் நியூரல்ஜியா, டிஸ்க் பல்ஜ், இந்த மாதிரி ரேடியேட்டிங் பெயின், டிஸ்க் ப்ரோட்ரூஷன், டிஸ்க் புல்லாப்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அது அங்கேருந்து வலி இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கிற பிரச்சனை இங்கெல்லாம் ரேடியேட் ஆகுது. ரேடியேட்னால் இங்கே எல்லாமே வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீர் கோர்த்துக்குது இந்த இடத்துல எல்லாம். இங்கே ஃபஸ்ட்டு நீர் கோர்த்து அது இருக்க இடம் எல்லாமே இங்கே வரைக்கும் வந்துடுது. இங்கேயும் பிரச்சனையை கொடுக்குது, இங்கேயும் பிரச்சனையை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பிரச்சனையை கொடுக்குறப்ப என்ன நடக்குதுன்னா, நல்லா தூக்க முடியறதில்ல. தூக்குனா வலிக்கிறது, சைடில் கொண்டு போய் காது வரைக்கும் தூக்குனா வலிக்கிறது, பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலிக்கிறது. இந்த மாதிரி நிறைய ட்ரபிள்ஸ் வந்துடுது. இப்படி தூக்குறப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல மேபி கரெக்டுன்னு கிரிப்டேஷன் சவுண்டு வரலாம். இது தூக்குறப்ப மட்டும்தான் வலிக்குமானா அப்படி கிடையாது. சும்மா கூட வலிக்கும். தூக்குறப்ப வலிக்காது, இறக்குறப்ப மட்டும் வலிக்கும். சிலருக்கு ஒரு மாதிரி இந்த இடத்துல மட்டும் வலிக்கும். சிலருக்கு அதெல்லாம் ரேடியேட் ஆகி இங்கே இப்போ லெஃப்ட்டுனா இங்கெல்லாம் வலிக்கும். செஸ்ட் பெயின் மாதிரியே தெரியும், இங்கெல்லாம் ரேடியேட் ஆகி. அதுக்கு நிறையா ECG எடுத்துக்கிட்டு எக்கோ அப்புறம் ட்ரெட்மில் டெஸ்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்க தேவையில்லை. அப்புறம் அந்த வலி இங்கே வரும். ஏன்னா சர்வைக்கலோடு சேர்ந்து இருக்கிறதுனால இங்கே வரலாம். விரல் மரமரப்பு வரலாம், தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன் எல்லாமே வரலாம். இங்கே வலி வரலாம். ஸ்டெனோக்ளிடம் மாஸ்டர், ட்ரெபீசியஸ், ஸ்கேப்புலா, அந்த பிளேடு மாதிரி எலும்பு இருக்குல்ல, அங்கெல்லாம் வரலாம். இங்கெல்லாம் செஸ்ட்டுக்குள்ளேயெல்லாம் வரலாம். இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கழுத்து வலிக்கு ரெஸ்ட் வேணும். ஆனால் கை வலிக்கு அவ்வளோக்கா ரெஸ்ட் தேவையில்லை. அதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் பண்ணணும். ஆனால் எதுக்கும் நெக்குக்கும் அதுக்கும் சேர்ந்து இருக்கிற எக்ஸசைஸ் பண்ணணும். இன்றைக்கி அதுதான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நெக்குக்கும் அதுக்கும் சேர்ந்து இருக்கிற எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் நெக்கை பேலன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் கை வலிக்கு வரணும். இதே நெக்குனா கழுத்து வலியை பேலன்ஸ் பண்ணி க்யூர் பண்ணிட்டு தான் இதுக்கு வரணும். இதே கழுத்து வலி இல்லாமல் இது மட்டும் வந்திருந்ததுன்னா கழுத்து வலியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எப்படி வேணாலும் எக்ஸசைஸ் இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸே பண்ணலாம். இதுக்கு நிறையா எக்ஸசைஸ் இருக்குது. நின்று செய்கிறது, உட்காந்து செய்கிறது, மல்லாந்து படுத்து, ரைட்டில் படுத்து, லெஃப்ட்டில் படுத்து, குப்புறப்படுத்து செய்கிற எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் ப்ராப்பராக பண்ணால் இது கண்டிப்பாக க்யூர் ஆகும். சரிங்களா? இது என்கிட்ட 7 நாள்லேயே க்யூர் ஆகிற ஒரு டிசீஸ் தான். ரெண்டும் சேர்ந்தே
அது மாதிரி யாருக்கும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணி அப்புறம் ஆன்லைனில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டிலேருந்தே இதை சரி பண்ணிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அப்படியெல்லாம் முடியாது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இது மொத்தத்துக்கும் க்யூர் ஆகிறதுக்கான வீடியோ இல்லை. ஏன்னா ரொம்ப நான் 7 மணி நேரம் சொல்லித்தரதை இங்கே கொஞ்சம் நேரம் தான் சொல்லித்தர முடியுது. இப்போ நான் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இது நெக்குக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சர்வைக்கலுக்கும் அண்டு ஷோல்டருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொட்டேஷன் கிளாக் வைஸ், ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ். சரிங்களா? இதில் ஷோல்டருக்கும் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கிடைக்குது, நெக்குக்கும் கிடைக்குது. இது மாதிரி ஃப்ரண்ட்டு 7 தடவை, பேக்கு 7 தடவை, அந்த மாதிரி 3 செட்டு 21 தடவை செய்யணும். நெக்கு வந்து கழுத்து வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அண்டு இங்கெல்லாம் ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடாது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும். இந்த மாதிரி பண்ண அடுத்து 3வது எக்ஸசைஸ் இது மாதிரி 1 2 3 4 5 6 7 ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ். இது செய்கிறப்போ இப்படியெல்லாம் போகக்கூடாது, இப்படி தான் வரணும். அடுத்து என்ன எக்ஸசைஸ்னால் 4வது எக்ஸசைஸ் இப்படி கோர்த்து மேலே வரைக்கும் கொண்டு போய் 10 வரைக்கும் வச்சிருந்து கீழே கொண்டு வந்து 10. இதே இவ்வளவு தான் ரேஞ்ச் வருதுன்னா அதை விட கொஞ்சம் தான் கொண்டு போகணும். இவ்வளோ வருதுன்னா மேலே வரைக்கும், எவ்வளோ வருதோ அதுக்கு மேலே கொண்டு போகணும். இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் ரெகுலராக பண்ணுங்கள் அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் கொலாபரேட் ஆகணும், இல்லை உங்கள் கிளினிக்ஸுக்கோட நான் கொலாபரேட் ஆகணும், இல்லைன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.